இருக்கும். இந்த விஷயம் மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். சார், இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க அவரை கூட்டிட்டு போயிடுவோம். இதோ பாருங்க மேடம், நாங்க ரைட்ல சீஸ் பண்ணிருக்கிற ப்ராப்பர்ட்டியும் பணமும் எந்த கணக்குலயும் வரல. நீங்க டாக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம அங்கேயே முடிச்சுட்டு வந்திருப்போம். கணக்குல வராத ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் பணத்துக்கும் டாக்ஸோட சேர்த்து பெரிய அமௌண்ட் ஃபைன் கட்டுற மாதிரி வரும். இல்லைன்னா அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஐயோ சார், ப்ளீஸ் சார், அதெல்லாம் வேண்டாம் சார். நான் இப்பவே அது என்ன ஃபைன் அமௌண்ட்னு சொன்னீங்கன்னா அதை பே பண்ணிடுறேன் சார். எவ்வளவு கட்டணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. மத்த டீடைல்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் உங்க அட்வொகேட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே சார், வாங்க. என்னங்க, ஃபைன் கட்ட சொல்லிருக்காங்க. ஃபைன் கட்டினதும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எல்லாமே ஒரு 4 கோடி ரூபாய் வருது. அதோட டாக்ஸ் சேர்த்து மொத்தம் 5 கோடி ரூபாய் வருது. இப்பவே கட்டினாலும் ஓகே, இல்ல 1 கோடி ரூபாய் கட்டிட்டு 4 கோடி அப்புறம் கட்டினாலும் ஓகே. ஆனா டாக்குமெண்ட்ஸ்ல அவர் கையெழுத்து போட்டுட்டு போகணும். தேங்க்யூ சார், சொல்லிடுறேன் சார். சார், என்ன சார் சொன்னாங்க? அப்பாவை நீ கூட்டிட்டு போயிடலாமா? தம்பி, அவங்க சொல்றதெல்லாம் லீகலா கரெக்டா தான் இருக்கு. நீங்க ஏன் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டாக்ஸ் கட்டாம விட்டீங்க? அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டாக்ஸ் கட்டாம விட்டதுக்கு ஃபைன் அமௌண்ட் எவ்வளவு கேக்குறாங்கன்னு தெரியுமா? 5 கோடி ரூபாய். அவங்க கேட்கிற அமௌண்ட்டும் ஐடி ரூல்ஸ் படி கரெக்டா தான் இருக்கு. அதனால நம்ம இதை கட்டுறதை தவிர வேற வழியே இல்லை. யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அப்பா, எப்பவுமே கரெக்டா டாக்ஸ் கட்டுற நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி போய் எப்படிப்பா மிஸ் பண்ணீங்க? அதான்ப்பா எனக்கும் புரியல. இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலப்பா. ஆனா இவங்க சொல்ற பணத்தை நம்ம கட்டித்தான் ஆகணும். இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வரணும். முதல்ல இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்னு